ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டோரியல் 16. இந்த வீடியோவில் நாம் ஹவு டு கிரியேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் இன் ப்ரெசன்ட் பேசிக் டென்சஸ் ஃபார் யூ. அதாவது முந்தைய வீடியோவில் தன்னிலை ஒருமை பெயர் சொல்லான ஐ என்ற சப்ஜெக்டிற்கு, அதாவது நான் என்ற சப்ஜெக்டிற்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் நிகழ்கால அடிப்படை காலங்களில் எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொண்டோம். தற்பொழுது முன்னிலை ஒருமை பன்மை சப்ஜெக்டான நீ நீங்கள் என்பதற்கு நேரடி எதிர்மறை மற்றும் கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்குவது என்பதை இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நம் பேச்சு வழக்கில் எந்த மொழியாயினும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் பயன்படுத்துவது இயல்பு. அதை சரியாக ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டால் நாம் ஆங்கிலத்தை சரியாக சரளமாக பேச இயலும் என்பதற்காகத்தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் உருவாக்குவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தற்பொழுது யூ, அதாவது முன்னிலை ஒருமை பன்மை செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்டுகளுக்கு நாம் நேரடி எதிர்மறை கொஸ்டின் ஸ்பீச்சஸ் உருவாக்குவதை கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, நமக்கு நிகழ்கால உபகால பேச்சுக்கள் என்னென்ன காலங்களில் அமையும் என்பது தெரியும். அதாவது அவைகள் சாதாரண நிகழ்கால பேச்சுக்கள், நிகழ்தொடர்கால பேச்சுக்கள், நிகழ்முற்றுக்கால பேச்சுக்கள், நிகழ்முற்று தொடர்கால பேச்சுக்கள் என அமையும். அதுவே ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ் என்று சொல்வோம். தற்பொழுது முன்னிலை ஒருமை பன்மை பெயர் சொற்களான நீ நீங்கள் என்ற பெயர் சொற்களுக்கு நிகழ்கால உபகால பேச்சுக்களை ஆங்கிலத்தில் பயிற்சி எடுக்கலாம். முதலில் தமிழ் பேச்சுக்கள் எப்படி உருவாக்குகிறோம் என்பதை பாருங்கள். அதற்கு அடுத்ததாக அதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நீ என்ற பெயர் சொல்லுக்கு சாதாரண நிகழ்காலத்தில் ஒரு உதாரண பேச்சை எடுத்துக்கொள்கிறோம். அது நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய். தமிழ் என்பது எப்பொழுதும் எஸ்ஓவி பேட்டர்னில் அமைந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நீ என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதுகிறாய் என்பது வினைச்சொல். ஆக தமிழில் எப்பொழுதும் வினைச்சொல் வாக்கியத்தின் இறுதியில்தான் வரும் என்பதை நீங்கள் மனதில் ஆழ பதிய வையுங்கள். நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்பது நேரடி பேச்சு, அதாவது பாசிட்டிவ் ஸ்பீச். அதை நெகட்டிவ் ஸ்பீச்சாக, எதிர்மறை ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் தமிழில் என்ன செய்கிறோம்? நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்ற வாக்கியத்தில் எழுதுகிறாய் என்ற வினையை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் அது நீ ஒரு கடிதம் எழுதவில்லை என்று மாறிவிடும். இது எதிர்மறை பேச்சாக தமிழில் அமைகிறது. அதே போல ஒரு நேரடி கேள்வி பேச்சை உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்கிறோம்? தமிழில் நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்பதில் எழுதுகிறாய் என்ற வார்த்தையை எழுதுகிறாயா என்று மாற்றிவிட்டால் நீ ஒரு கடிதம் எழுதுகிறாயா என்ற வாக்கியம் உருவாகும். அது நேரடி கேள்வி பேச்சாக தமிழில் அமைகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சை தமிழில் உருவாக்க எதிர்மறை வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறோம். நீ ஒரு கடிதம் எழுதவில்லை என்பதில் எழுதவில்லை என்ற வார்த்தையை எழுதவில்லையா என்று மாற்றிவிட்டால் நீ ஒரு கடிதம் எழுதவில்லையா என்று மாறிவிடும். அது எதிர்மறை கேள்வியாக தமிழில் அமைகிறது. ஆக தமிழில் நிகழ்கால உபகால பேச்சுக்களை உருவாக்குவதற்கு வினைச்சொல்லில் மாற்றங்களை தருவிக்கும் பொழுது அவை வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாக, அதாவது நேரடி பேச்சு, எதிர்மறை பேச்சு, நேரடி கேள்வி, எதிர்மறை கேள்விகளை உருவாக்குவதாக அமைகிறது. அதே போல நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு நீங்கள் எப்படி சாதாரண நிகழ்காலத்தில் பேச்சை அமைப்பீர்கள்? நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள் என்பது நேரடி பேச்சாக தமிழில் அமையும். எழுதுகிறீர்கள் என்ற நேரடி பேச்சில் இருக்கும் வார்த்தையை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்ற எதிர்மறை பேச்சாக மாறும். அதே போல நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு நேரடி கேள்வியை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள் என்பதில் எழுதுகிறீர்கள் என்பதை எழுதுகிறீர்களா என்று மாற்றிவிட்டால் நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்களா என்ற நேரடி கேள்வி பேச்சாக மாறிவிடுகிறது. அதே போல நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு எதிர்மறை கேள்வி பேச்சை, கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்ற எதிர்மறை பேச்சில்
இருக்கும். எழுதவில்லை என்ற வார்த்தையை எழுதவில்லையா என்று மாற்றும் பொழுது நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்ற எதிர்மறை கேள்வியாக தமிழில் மாறுகிறது. ஆக பெயர்ச்சொல் எதுவாக இருந்தாலும், அதாவது சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும், வினைச்சொல்லில் மாற்றங்களை தருவிக்கும் பொழுது அவை வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்கும் பேச்சுகளாக தமிழில் உருவாகிறது. அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் நீங்கள் வினைச்சொல்லின் அமைப்பில் வடிவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அது வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அமையும். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின் ஸ்பீச்சஸ். தற்பொழுது நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை உருவாக்குங்கள். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்ன். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், ஆப்ஜெக்ட் O. எப்பொழுதுமே ஆங்கிலத்தில் வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் தான் இருக்க வேண்டும். ஆக நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்பதற்கு சப்ஜெக்ட் யூ வந்து விடுகிறது, ஹெல்பிங் வெர்ப் டூ வந்திருக்கிறது, மெயின் வெர்புக்காக ரைட் என்ற வினைச்சொல்லின் முதலாவது நிலையை எடுத்துக்கொள்கிறோம். எப்பொழுதும் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் 4 நிலைகள் இருக்கும். அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் டென்ஸ் என்பது ரைட், பாஸ்ட் டென்ஸ் என்பது ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது ரிட்டன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்பது ரைட்டிங். ஆக இங்கே வினைச்சொல்லின் முதல் நிலையை எடுத்துக்கொள்கிறோம். ஆக SVO பேட்டர்னில் யூ டூ ரைட் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய் என்று வரும். பேச்சு வழக்கில் நாம் சொல்லும் பொழுது அந்த டூவை சொல்வதில்லை, யூ ரைட் அ லெட்டர் என்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்பீச் அமைகிறது. இதே பேச்சை எதிர்மறை பேச்சாக, அதாவது நெகட்டிவ் ஸ்பீச்சாக உருவாக்குவதற்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. பாசிட்டிவ் ஸ்பீச்சான யூ டூ ரைட் அ லெட்டர் என்பதில் டூக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை சேர்க்கிறோம். அப்பொழுது யூ டு நாட் ரைட் அ லெட்டர் என்று மாறும். அதை சுருக்கமாக யூ டோன்ட் ரைட் அ லெட்டர் என்று சொல்கிறோம். அது நீ ஒரு கடிதம் எழுதவில்லை என்ற உணர்வை பிரதிபலிக்கும். கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு, நேரடி கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்கிறோம். பாசிட்டிவ் ஸ்பீச் இலக்கண அமைப்பாக யூ டூ ரைட் அ லெட்டர். அதில் இருக்கும் டூ என்ற உதவி வினை சொல்லை யூ என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் டு யூ ரைட் அ லெட்டர் என்று மாறும். இந்த டு யூ ரைட் அ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதுகிறாயா என்ற நேரடி கேள்வி பேச்சாக ஆங்கிலத்தில் அமைகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு எதிர்மறை நிகழ்கால உணர்வை எடுத்துக்கொள்கிறோம். அது யூ டு நாட் ரைட் அ லெட்டர் என்று வரும். இந்த டு நாட் என்ற உதவி வினை சொல்லை யூ என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது டு நாட் யூ ரைட் அ லெட்டர் என்று மாறும். அதையே சுருக்கமாக ஆங்கிலத்தில் நாம் டோன்ட் யூ ரைட் அ லெட்டர் என்று மாறுகிறோம். இந்த டோன்ட் யூ ரைட் அ லெட்டர் என்பது தமிழ் உணர்வுக்கு நீ ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. இங்கே பேச்சு ஆரம்பிகளை கண்டுபிடிப்போம். இந்த பேச்சு ஆரம்பிகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி அவை உங்கள் நுனிநாக்கில் தங்க வேண்டும். அப்பொழுதுதான் யூ என்ற சப்ஜெக்டுக்கு நீங்கள் நிகழ்கால உபகாலங்களில் பேச்சுக்களை உருவாக்கும் பொழுது சரளமாக பேச்சுக்கள் உங்கள் வாய் வழியாக உருவாக்க முடியும். அந்த பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்னவென்றால் யூ டூ, யூ டோன்ட், டு யூ, டோன்ட் யூ. இதை பல தடவை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். யூ டூ, யூ டோன்ட், டு யூ, டோன்ட் யூ. இப்போ நீ என்ற சப்ஜெக்டுக்கு யூ என்ற வார்த்தையை கொண்டு நாம் பேச்சுக்களை அமைத்தோம். அதே போலத்தான் நீங்கள் என்ற அர்த்தத்திலும் இதே விதிகளை பயன்படுத்தி நாம் பேச்சுக்களை உருவாக்குகிறோம். ஆக யூ என்பது இடம் சார்ந்து, சூழ்நிலை சார்ந்து, அது நீ என்பதை குறிக்கிறதா, நீங்கள் என்பதை குறிக்கிறதா என்பது அமையும். நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை, நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்களா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பதற்குண்டான பேச்சும் யூ ரைட் அ லெட்டர், யூ டோன்ட் ரைட் அ லெட்டர், டு யூ ரைட் அ லெட்டர், டோன்ட் யூ ரைட் அ லெட்டர் என்றுதான் ஆங்கிலத்தில் அமையும். ஆக நீக்கும் நீங்கள் இரண்டுக்குமே ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை யூ தான். ஆக இந்த பேச்சுக்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சொல்லும் பொழுது தமிழ் உணர்வு உங்கள் மனதில் பிரதிபலிக்க வேண்டும். யூ டூ ரைட் அ லெட்டர், யூ ரைட் அ லெட்டர்,
யூ டோன்ட் ரைட் அ லெட்டர், டு யூ ரைட் அ லெட்டர், டோன்ட் யூ ரைட் அ லெட்டர் என்றால் தமிழ் உணர்வுகள், நீ கடிதம் எழுதுகிறாய், நீ கடிதம் எழுதவில்லை, நீ கடிதம் எழுதுகிறாயா, நீ ஒரு கடிதம் எழுதவில்லையா என்று உங்களில் மனதில் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆங்கிலம் உணர்வுகளாக உங்கள் மனதில் பதிந்திருக்கிறது என்று அர்த்தம். நண்பர்களே, தற்பொழுது நிகழ்தொடர்கால பேச்சுகள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ், யூ என்ற சப்ஜெக்டிற்கு, அதாவது நீ, நீங்கள் என்ற பெயர் சொற்களுக்கு எப்படி ஆங்கிலத்தில் உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமக்கு முன்னரே தெரியும், தமிழ் என்பது எஸ்ஓவி பேட்டர்ன். சப்ஜெக்ட் முதலில் வர வேண்டும், ஆப்ஜெக்ட் செயற்படு பொருள் இடையில் வர வேண்டும், வெர்பு இறுதியில் வர வேண்டும். அந்த வடிவத்தில் ஒரு மாதிரி வாக்கியத்தை நிகழ்தொடர்காலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாக்கியம், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்பது. இந்த நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்பதற்கு உண்டான எதிர்மறை பேச்சை உருவாக்க வேண்டும். இந்த கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்ற வினைச்சொல்லை எழுதி கொண்டிருக்கவில்லை என்று மாற்றிவிட்டால் தமிழில் அது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்று மாறிவிடும். அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போல ஒரு நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்பதிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறாய் என்ற வினைச்சொல்லை எழுதி கொண்டிருக்கிறாயா என்று மாற்றும் பொழுது அது நேரடி கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. ஆக நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாயா என்பது ஒரு நேரடி கேள்வி வாக்கியம். அதற்கு அடுத்ததாக ஒரு எதிர்மறை கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் எதிர்மறை உணர்வை தமிழில் எடுத்துக்கொள்கிறோம். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதில் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதை எழுதி கொண்டிருக்கவில்லையா என்று மாற்றிவிட்டால் அது ஒரு எதிர்மறை கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. ஆக தமிழில் நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாயா, நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பது நிகழ்தொடர்கால பேச்சுக்களாக அமைகின்றன. இதற்கு இணையான பேச்சுக்களை நாம் ஆங்கிலத்தில் உருவாக்க வேண்டும். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் தான் இருக்க வேண்டும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். இந்த V என்பது ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் தான் இருக்க வேண்டும். ஆக நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை உருவாக்குங்கள். சப்ஜெக்டிற்காக யூ வந்துவிட்டது. வெர்பு ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் வடிவத்தில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்ப் ஆர் வந்திருக்கிறது. மெயின் வெர்ப் ரைட்டிங் என்ற நான்காவது நிலையை, வெர்பின் நான்காவது நிலையை எடுத்துக்கொள்கிறோம். அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், நிகழ் வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஜெக்ட் எ லெட்டர். ஆக யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம். அதற்கடுத்தது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர் என்ற வாக்கியத்திலிருந்தே உருவாக்க முடியும். அந்த வாக்கியத்தில் ஆர் என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை நீங்கள் சேர்க்கும் பொழுது யூ ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர் என்று மாறும். அதை சுருக்கமாக யூ ஆர் இன் ரைட்டிங் எ லெட்டர் என்று நாம் சொல்கிறோம். யூ ஆர் இன் ரைட்டிங் எ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம். அதற்கு அடுத்ததாக நாம் ஒரு நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர் என்ற பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதில் ஆர் என்ற உதவி வினைச்சொல்லை யூ என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது அந்த வாக்கியம் ஆர் யூ ரைட்டிங் எ லெட்டர் என்று மாறிவிடும். ஆர் யூ ரைட்டிங் எ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாயா என்ற தமிழ் உணர்வுக்கு இணையான ஆங்கில வாக்கியம். அதே போல எதிர்மறை கேள்வி வாக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நெகட்டிவ் சென்டென்ஸை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது யூ ஆர் இன் ரைட்டிங் எ லெட்டர் என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஆரின்ட் என்ற உதவி வினைச்சொல்லை யூ என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது அந்த வாக்கியம் ஆரண்ட் யூ ரைட்டிங் எ லெட்டர் என்று மாறும். ஆக ஆரண்ட் யூ ரைட்டிங் எ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம். ஆக தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? வினைச்சொல்லின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது உணர்வுகள் வெவ்வேறு வகையாக பிரதிபலிக்கின்றன. இந்த விதியை நீங்கள் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் தமிழ் உணர்வை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நிகழ்தொடர்கால
பேச்சுக்களாக என்னென்ன தமிழ் உணர்வுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை எப்படி உருவாக்குகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆங்கில வாக்கியங்களை ஒரு தடவை சொல்லுங்கள். அதில் தமிழ் உணர்வு உங்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். You are writing a letter, you aren't writing a letter, are you writing a letter, aren't you writing a letter. இதில் ஸ்பீச் இனிஷியேட்டர்களாக, அதாவது பேச்சு ஆரம்பிகளாக நாம் you are, you aren't, are you, aren't you என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுனிநாக்கில் தங்கிவிடும். அப்பொழுது நீங்கள் ஆங்கிலம் பேச நினைக்கும் பொழுது அது எந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்குகிறதோ அதற்கு உண்டான பேச்சு உடனடியாக உருவாக்கும். ஸ்பீச் இனிஷியேட்டர்களை இன்னொரு தடவை சொல்லுங்கள். You are, you aren't, are you, aren't you. You are writing a letter, you aren't writing a letter, are you writing a letter, aren't you writing a letter. அடுத்ததாக தமிழை பொறுத்தவரையில் நீங்கள் என்பதற்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்று வினைச்சொல்லின் வெவ்வேறு வடிவத்திற்கு வெவ்வேறு உணர்வுகள் நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு உருவாகும். ஆனால் ஆங்கிலத்திலோ இந்த நீங்கள் என்ற நிகழ்தொடர்கால தமிழ் பேச்சுக்களுக்கு இணையான ஆங்கில பேச்சுக்கள் யூ என்ற சப்ஜெக்டை வைத்தே நாம் சொல்ல முடியும். அவைகள் யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஆரண்ட் ரைட்டிங் எ லெட்டர், ஆர் யூ ரைட்டிங் எ லெட்டர், ஆரண்ட் யூ ரைட்டிங் எ லெட்டர். ஆங்கிலத்தை பொறுத்தவரை நீங்கள் இரண்டிற்குமே யூ என்ற ஒரே வார்த்தை தான். இடத்தை பொறுத்து, சூழ்நிலை பொறுத்து யூ என்பது நீங்கள் நீ என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்கிறீர்களா அல்லது நீங்கள் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்கிறீர்களா என்பது அமையும். அதனால் யூ என்பது ஆங்கிலத்தில் நீங்கள் என்ற இரண்டு பெயர் சொற்களுக்கும் பொருந்துவதாக இருக்கும். நண்பர்களே, பின்னர் மாதிரி வாக்கியங்கள் கொடுத்துள்ளோம் பயிற்சிக்காக. அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுது ஆங்கிலம் உங்கள் மனதில் பேச்சுக்களாக பதியும். நமது முயற்சியே ஆங்கிலத்துக்கென்று ஒரு பேச்சகராதியை நம் மனதில் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு பேச்சகராதியை உருவாக்கிவிட்டால் வார்த்தைகளாக இருக்கும் ஆங்கிலம் நமது மனதில் பேச்சுக்களாக தங்கிவிடும். பேச்சுக்களாக தங்கும் பொழுதுதான் ஒரு மொழியை நாம் இயல்பாக, இயற்கையாக, வேகமாக, சரளமாக பேச முடியும். தமிழில் நாம் சரளமாக பேசுகிறோம் என்றால் தமிழ் நமது மனதில் வார்த்தைகளாக இல்லை, வாக்கியங்களாக இருக்கிறது. அப்படி வாக்கியங்களாக இருக்கும் பொழுது நாம் படித்தவரோ படிக்காதவரோ எல்லோருமே தமிழை சரளமாக பேச முடிகிறது. ஆக ஆங்கிலத்தை உணர்வு ரீதியாக நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் ஆங்கிலத்தை வாக்கியங்களாக பதிவு செய்ய வேண்டும். பல வாக்கியங்களுக்கு பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்கள் ஆழ்மனதில் வாக்கியங்களாக ஆங்கிலம் பதிந்துவிடும். ஒரு 20-30 வாக்கியங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துவிட்டால் ஆங்கில அகராதி உருவாகிவிடும். நமது மனம், அதாவது அதற்கு இன்டகிரேட்டிங் பவர் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு மாதிரி வாக்கியத்திலிருந்து இன்னொரு சூழலுக்கு உண்டான வேற ஒரு வினைச்சொல்லுக்கு பேச்சை உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறது. இதைத்தான் இன்டகிரேட்டிங் பவர் ஆஃப் மைண்ட் என்று சொல்கிறோம். அது தமிழில் மனதின் ஒருங்கிணைக்கும் சக்தி என்று சொல்லலாம். ஆக ஆங்கிலத்தில் ஒரு பேச்சகராதியை உருவாக்கிவிட்டு உங்களுக்கு அந்த மனதின் ஒருங்கிணைக்கும் சக்தியை பயன்படுத்தி பேச்சை உருவாக்கும் நிலைக்கு உங்களை கொண்டு வருவதுதான் எங்கள் நோக்கம். மேற்கொண்டு பயிற்சியை பார்க்கலாம். நண்பர்களே, நாம் இப்பொழுது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ், அதாவது நிகழ் முற்றுக்கால பேச்சுக்கள், அப்பேச்சுக்களை முன்னிலை ஒருமை பன்மையான நீங்கள் என்ற பெயர் சொற்களுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் யூ என்ற பெயர் சொல்லுக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு, நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய் என்பது தமிழில் நிகழ் முற்றுக்கால பேச்சாக அமைகிறது. தமிழ் எப்பொழுதும் எஸ்ஓவி பேட்டர்னில் இருக்கும். நீ என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதியிருக்கிறாய் என்பது வெர்ப். இப்பொழுது நாம் நேரடி நிகழ் முற்றுக்கால பேச்சினை தமிழில் சொல்லி இருக்கிறோம். அதை எதிர்மறை பேச்சாக மாற்ற வேண்டும். நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய் என்பதில் எழுதியிருக்கிறாய் என்ற வினைச்சொல்லை எழுதியிருக்கவில்லை என்று மாற்றிவிட்டால் நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்று மாறிவிடும். அது எதிர்மறை பேச்சாக தமிழில் அமைகிறது. அதே போல நேரடி கேள்வி பேச்சை உருவாக்க வேண்டும். அதற்கும் நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய் என்ற நேரடி பேச்சிலிருந்து எழுதியிருக்கிறாய் என்ற வினை
வினைச்சொல்லை எழுதி இருக்கிறாயா என்று மாற்றிவிட்டால் அது நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா என்று மாறிவிடும். அது நேரடி கேள்வி பேச்சாக தமிழில் அமைகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சினை தமிழில் உருவாக்குவதற்கு எதிர்மறை பேச்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்பது. அதில் எழுதி இருக்கவில்லை என்பதை எழுதி இருக்கவில்லையா என்று மாற்றும் பொழுது நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா என்று மாறிவிடும். அது தமிழில் எதிர்மறை பேச்சாக எதிர்மறை கேள்வி பேச்சாக மாறுகிறது. ஆக நாம் முன்னரே சொல்லியிருப்பது போலத்தான் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அது நிகழ்முற்று காலத்தில் வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாய் அமைகிறது. அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் வினைச்சொல்லின் வடிவத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அது பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின் ஸ்பீச்சஸ் போன்ற பேச்சுக்களை உருவாக்குவதாக அமையும். முதலில் தமிழ் பேச்சுக்களை சொல்லி இருக்கிறோம். அதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை எப்படி உருவாக்குவது என்பதை பார்ப்போம். நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய் என்பது தமிழ் பேச்சு. அதற்கு இணையான ஆங்கில பேச்சினை உருவாக்குவோம். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் இருக்க வேண்டும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்காக U வந்திருக்கிறது. நமக்கு தெரியும் வெர்ப் என்பது ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்புக்காக ஹேவ் வந்துள்ளது. ஆதார வினைச்சொல் அதாவது மெயின் வினைச்சொல்லுக்காக ரிட்டன் என்ற வெர்பின் மூன்றாம் நிலை வந்துள்ளது. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை தமிழில் இறந்த வினையெச்சம் என்று சொல்கிறோம். A letter என்பது ஆப்ஜெக்ட். ஆக யூ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய் என்ற தமிழ் பேச்சுக்கு இணையான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை என்ற ஆங்கில பேச்சினை உருவாக்க வேண்டும். அதற்காக பாசிட்டிவ் ஸ்பீச் யூ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் என்ற பேச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதில் ஹாவ் என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் நாட் என்ற அட்வர்பை ஆட் பண்ணும் பொழுது அது ஹாவ் நாட் என்று மாறிவிடும். அப்பொழுது யூ ஹாவ் நாட் ரிட்டன் அ லெட்டர் என்ற ஒரு பேச்சு கிடைக்கும். அதையே சுருக்கமாக you haven't written a letter என்று சொல்கிறோம். இது நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை என்ற தமிழ் பேச்சுக்கு இணையான ஆங்கில பேச்சு. அதே போல நேரடி கேள்வி பேச்சினை உருவாக்க வேண்டும். அதற்கும் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். you have written a letter என்பதிலிருந்து have என்ற உதவி வினை சொல்லை you என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் have you written a letter என்று மாறிவிடும். ஆக have you written a letter என்பது நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா என்ற நேரடி கேள்வி தமிழ் பேச்சுக்கு இணையான ஆங்கில பேச்சு have you written a letter. அதற்கடுத்து நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா என்ற தமிழ் பேச்சுக்கு இணையான ஆங்கில பேச்சை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது you haven't written a letter என்ற ஸ்பீச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதில் haven't என்ற உதவி வினை சொல்லை you என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் haven't you written a letter என்று மாறிவிடும். இந்த haven't you written a letter என்பது நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா என்ற தமிழ் பேச்சுக்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது ஆங்கிலத்திலும் வெவ்வேறு உணர்வுகளை நம்மால் பிரதிபலிக்க முடிகிறது. இப்பொழுது பேச்சு ஆரம்பிகளை கற்றுக்கொள்வோம். அந்த பேச்சு ஆரம்பிகள் you have, you haven't, have you, haven't you. இந்த பேச்சு ஆரம்பிகளை திரும்ப திரும்ப வாய்விட்டு சொல்லுங்கள். அது உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸை நீங்க உருவாக்கும் பொழுது அந்த பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுனிநாக்கில் இருந்தால் என்ன உணர்வு, அதாவது பாசிட்டிவ் உணர்வோ அல்லது நெகட்டிவ் உணர்வோ அல்லது பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உணர்வோ அல்லது நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உணர்வோ ஏற்படும் பொழுது அந்த பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுனிநாக்கில் இருக்கும் பொழுது எதேச்சையாக நீங்கள் பேச்சை வேகமாக உருவாக்க முடியும். அதற்காக அந்த பேச்சு ஆரம்பிகள் ஸ்பீச் இனிஷியேட்டர்களை திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் நுனிநாக்கில் தங்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு வாய்ப்பாடு போல அது ஆக வேண்டும். அந்த பேச்சு ஆரம்பிகளை இன்னொரு தடவை சொல்லுவோம். you have, you haven't, have you, haven't you. you have written a letter, you haven't written a letter, have you written a letter, haven't you written a letter என்பது பேச்சுக்களாக அமைகிறது. அதற்கடுத்ததாக நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு தமிழ் பேச்சுக்களை நாம் உருவாக்கலாம். நீ என்பதை நீங்கள் என்று மாற்ற வேண்டும். அப்பொழுது வினைச்சொல்லில் தமிழிலும் மாற்றம் ஏற்படும். அது நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி
எழுதி இருக்கிறீர்களா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா என்பது தமிழ் பேச்சு. இந்த தமிழ் பேச்சுக்கு உங்களுக்கு நாங்கள் அதிகமான விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. இதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை உருவாக்குவதற்கு நீ என்ற சப்ஜெக்டுக்கு ஆங்கிலத்தில் யூ என்ற பெயர் சொல்லை கொண்டு எப்படி பேச்சுக்களை உருவாக்கினீர்களோ அதே போலத்தான் நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கும் ஆங்கிலத்தில் உருவாக்க வேண்டும். ஆங்கிலத்தில் யூ என்ற ஒரே வார்த்தையே நீ, நீங்கள் என்ற இரண்டு பெயர் சொற்களையும், அதாவது செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தமிழில் முன்னிலை ஒருமை பன்மை இரண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை யூ. ஆக யூ என்பதை நீங்கள் என்று மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பேச்சுக்களை ஒரு தடவை சொல்லுங்கள். யூ ஹாவ் ரிட்டன் a letter, you haven't written a letter, have you written a letter, haven't you written a letter. பேச்சு ஆரம்பிகளும் நீக்கு சொன்னது போலதான் நீங்களுக்கும் ஆங்கிலத்தில் you have, you haven't, have you, haven't you. You have written a letter, you haven't written a letter, have you written a letter, haven't you written a letter. நண்பர்களே, பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் வாய்விட்டு பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆங்கில பேச்சுக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு போல உங்கள் மனதில் ஆழ பதிந்து விடும். ஆங்கில பேச்சுக்களுக்கென்றே உணர்வு சார்ந்து ஒரு அகராதி உங்கள் மனதில் உருவாகிவிடும். அதனால் நீங்கள் முயற்சி எடுப்பதில் சிறிதும் சளைக்காமல் ஆங்கிலத்தை வாய்விட்டு பயிற்சி செய்யுங்கள். இது ஆங்கிலம் நமக்கு சரளமாக வராததற்கு காரணம் என்னவென்றால், நாம் ஆங்கிலத்தை எப்பொழுதாவது தான் பயன்படுத்துகிறோம். அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நாம் செய்யும் பொழுது ஆங்கிலத்தில் பேச்சுக்களை பரிமாறிக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதே போல நாம் ஆங்கிலத்தில் படிப்பதும் குறைவாக இருக்கிறது. இதை நான் யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை. அதனால் ஆங்கிலம் சிறிது சிறிதாக நம் மனதை விட்டு அகன்று கொண்டே வருகிறது பயிற்சி இல்லாததால். அதனால் நாமவே ஒரு முயற்சி எடுத்து ஆங்கிலத்தை பயிற்சி மேற்கொள்வோம். அதே போல இங்கே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தினமும் குறைந்தது ஒரு 2 பக்கமாவது ஆங்கிலத்தின் மூலியமாக நீங்கள் வாழ்க்கை செய்திகளை, அதாவது நியூஸ் பேப்பராக இருக்கலாம் அல்லது சிறுகதையாக இருக்கலாம், வேறு எதை பற்றியாவது ஆங்கிலத்தில் படித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் ஆங்கிலத்தை உங்களால் உங்கள் மனதில் புதுப்பிக்க முடியும். ஆங்கிலத்தை பேசாமலோ எழுதாமலோ கேட்காமலோ இருந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக ஆங்கிலம் சிறிது சிறிதாக மறந்து ஆங்கிலம் என்பது சுத்தமாக நாம் படித்திருந்தும் பேச இயலாதவர்களாக ஆகிவிடுவோம். அதனால் நாங்கள் சொல்லும் வழிமுறைகளை நீங்கள் தவறாது பின்பற்றுங்கள். அடுத்ததாக நண்பர்களே, நாம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ், அதாவது நிகழ்முற்று தொடர்கால பேச்சுக்கள், நீ, நீங்கள் என்ற முன்னிலை ஒருமை பன்மை பெயர் சொற்களுக்கு ஆங்கிலத்தில் எப்படி பேச்சை உருவாக்குவது என்று கற்றுக்கொள்வோம். அந்த பேச்சுக்கள் நேரடி, எதிர்மறை, நேரடி கேள்வி மற்றும் எதிர்மறை கேள்வி பேச்சுக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உதாரணத்திற்கு நாம் தமிழில் நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் எப்பொழுதும் SOV பேட்டர்ன் என்பது உங்களுக்கு தெரியும். நீ என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதி கொண்டே இருக்கிறாய் என்பது வெர்ப். இதை எதிர்மறை பேச்சாக மாற்றுவதற்கு, அதாவது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்பதை எதிர்மறை பேச்சாக மாற்றுவதற்கு, எழுதி கொண்டே இருக்கிறாய் என்பதை எழுதி கொண்டே இருக்கவில்லை என்று வினைச்சொல்லில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்று மாறிவிடும். அது எதிர்மறை பேச்சாக தமிழில் அமைகிறது. அதே போல நேரடி கேள்வி பேச்சை தமிழில் உருவாக்குவதற்கு, நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்பதில் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்ப விடைச்சொல்லை எழுதி கொண்டே இருக்கிறாயா என்று மாற்றிவிட்டால் அது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாயா என்று மாறிவிடும். அது தமிழில் நேரடி கேள்வி பேச்சாக அமைகிறது. அதற்கடுத்து எதிர்மறை கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு எதிர்மறை வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்பதிலிருந்து எழுதி கொண்டே இருக்கவில்லை என்ற வினைச்சொல்லை எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்று மாற்றுங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்று மாறும். அது எதிர்மறை கேள்வி பேச்சாக தமிழில் அமைகிறது. ஆக தமிழில் நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை, நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாயா, நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பது நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்களாக அமைகிறது. இதற்கு நிகரான ஆங்கில பேச்சுக்களை நாம் உருவாக்க வேண்டும். முதலில் நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்ற நேரடி பேச்சை, அதாவது பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு இணையான ஆங்கில பேச்சை உருவாக்குவோம்.
ஆங்கிலம் எப்பொழுதுமே SVO பேட்டர்னில் இருக்க வேண்டும். சப்ஜெக்டுக்காக யூ வந்திருக்கிறது. வி என்பது ஹெல்பிங் வர்ப் ப்ளஸ் மெயின் வர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வர்ப் ஹேவ் பீன் வந்துள்ளது. மெயின் வர்புக்காக ரைட்டிங் என்ற வினைச்சொல்லின் 4வது நிலையை, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் நிகழ் விளையச்சத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது யூ ஹாவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய் என்ற பாசிட்டிவ் ஸ்பீச். இதை ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். அதற்காக யூ ஹாவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்ற வாக்கியத்தில் ஹேவ் என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை சேருங்கள். அப்பொழுது யூ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்று மாறும். அதை சுருக்கமாக யூ ஹாவன்ட் பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்று சொல்கிறோம். இது நெகட்டிவ் ஸ்பீச் ஆங்கிலத்தில். அடுத்ததாக நேரடி கேள்வி பேச்சினை ஆங்கிலத்தில் உருவாக்க வேண்டும். அதாவது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாயா என்ற நேரடி கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது யூ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அதில் இருக்கும் உதவி வினைச்சொல்லை ஹேவ் என்ற உதவி வினைச்சொல்லை யூ என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் ஹேவ் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர் என்று மாறும். ஹேவ் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர் என்பது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாயா என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதற்கடுத்ததாக எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். யூ ஹாவன்ட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் என்ற நெகட்டிவ் ஸ்பீச்சில் இருக்கும் ஹேவன்ட் என்ற உதவி வினைச்சொல்லை யூ என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் ஹேவன் யூ பீன் ரைட்டிங் அ லெட்டர் என்று மாறும். அது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கிலத்தில் யூ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஹாவன்ட் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஹேவ் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஹேவன்ட் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர் என்று பேச்சுக்கள் உருவாகிறது. இதில் ஒவ்வொரு பேச்சையும் எப்படி வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது நாம் உருவாக்குகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழை பொறுத்தவரை வினைச்சொல்லை நேரடியாக மாற்றுகிறோம். ஆங்கிலத்தில் உதவி வினைச்சொல்லை சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது நமக்கு பேச்சுக்கள் கிடைத்து விடுகிறது. அதே போல் நெகட்டிவ் ஸ்பீச் உருவாக்குவதற்கு உதவி வினைச்சொற்களுக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை ஆடப் பண்ணும் பொழுது கிடைத்து விடுகிறது. அதற்கடுத்தது பேச்சு ஆரம்பிகளை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த பேச்சு ஆரம்பிகளை நீங்கள் பல தடவை சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான பேச்சுக்கள் உங்களால் எளிதாக உருவாக்க முடியும். ஏனால் பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்கிவிட வேண்டும். அந்த பேச்சு ஆரம்பிகள் ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்னவென்றால் யூ ஹாவ் பீன், யூ ஹாவன்ட் பீன், ஹாவ் யூ பீன், ஹாவன்ட் யூ பீன். இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். யூ ஹாவ் பீன், யூ ஹாவன்ட் பீன், ஹாவ் யூ பீன், ஹாவன்ட் யூ பீன். அடுத்ததாக நீங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு, அதாவது முன்னிலை பன்மை பெயர் சொல் நீங்கள், அதற்கு தமிழில் பேச்சுக்கள் எப்படி அமைகிறது என்று பாருங்கள். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்று தமிழ் பேச்சுக்கள் அமையும். அந்த பேச்சுக்களை ஆங்கிலத்தில் உருவாக்க நீ என்ற அர்த்தத்தில் யூவை எப்படி ஆங்கிலத்தில் பேச்சை உருவாக்கினீர்களோ அதே போலத்தான். ஏனென்றால் ஆங்கிலத்தில் நீ, நீங்கள் என்ற 2 பெயர் சொற்களுக்கும் யூ என்ற ஒரே வார்த்தை தான். அதனால் யூ நீங்கள் என்ற அர்த்தத்திலும் யூ நீங்கள் என்ற அர்த்தத்திலும் பேச்சுக்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த பேச்சுக்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லி பழகுங்கள். யூ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஹாவன்ட் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஹாவ் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஹாவன்ட் யூ பீன் ரைட்டிங் எ லெட்டர். இந்த பேச்சுக்கள் நீங்கள் தமிழில் நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறீர்களா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பதற்கு இணையான பேச்சுக்கள். ஆக விதிகள் எளிமையானது தான். நாமவே அந்த விதிகள் கடுமை என்று மனதில் ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு ஆங்கிலத்தை பேச முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அது உண்மையே அல்ல. உண்மையாக பார்த்தால் தமிழை விட ஆங்கிலம் மிகவும் எளிமையான மொழி. அதில் இருக்கக்கூடிய விதிகள் எல்லா பேச்சுக்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சாதாரண நிகழ்காலமாக இருக்கலாம்,
நிகழ் தொடர்காலமாக இருக்கலாம், நிகழ் முற்றுக்காலமாக இருக்கலாம், நிகழ் முற்று தொடர்காலமாக இருக்கலாம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற எல்லா பேச்சுக்களுக்கும் ஆங்கிலத்தில் பேச்சுக்களை உருவாக்குவது விதிகள் ஒரே போலத்தான் இருக்கிறது. அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக உற்று நோக்கி கவனித்து எவ்வாறு பேச்சுக்களை ஆங்கிலத்தில் உருவாக்குகிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் ஆங்கிலம் என்பது உங்களுக்கு ஒரு கடுமையான மொழியாகவே இருக்காது. அது ஒரு கடுமையான மொழி, அது கற்றுக்கொள்ள இயலாத மொழி என்ற கற்பனையை நாமத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக நீங்கள் நான் சொல்வதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தீர்களானால் தமிழை விட ஆங்கிலம் எளிமையான மொழி என்பது உங்களுக்கு புரியும். அடுத்து வரும் ஸ்லைடில் நான் மாதிரி வாக்கியங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிய 4 உபகாலங்களிலும் நாம் பயிற்சி எடுக்கும் பொழுது ஆங்கிலம் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பாடு போல மாறிவிடும் என்பது உறுதி. நண்பர்களே, நாம் யூ என்ற சப்ஜெக்டிற்கு நிகழ் உபகால பேச்சுக்களை மாதிரி வாக்கியங்களை வைத்து பயிற்சி எடுக்கும் முன்னர் ஆங்கிலத்தில் சில பொதுப்படையான சமாச்சாரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஆங்கிலத்தில் நான் கண்டினியூஸ் வெர்ப்ஸ் என்று ஒரு வகை இருக்கிறது. அது என்னவென்றால் அவ்வகையான வெர்புகளை ஐஎன்ஜி சேர்த்து பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. அதாவது ஐஎன்ஜி சேர்த்து நாம் வாக்கிய அமைப்பில் எங்கு பயன்படுத்துகிறோம்? நிகழ் தொடர்காலம், கடந்த தொடர்காலம், எதிர்கால தொடர்காலம், அதே போல நிகழ் முற்று தொடர்காலம், கடந்த கால முற்று தொடர்காலம், எதிர்கால முற்று தொடர்காலம் போன்ற வாக்கிய அமைப்புகளில் நாம் வினைச்சொல்லுடன் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்துகிறோம். இந்த நான் கண்டினியூஸ் வெர்புகளை அவ்வாறு பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. அவ்வகையான வெர்புகள் அப்ஸ்ட்ராக்ட் வெர்ப்ஸ், பொசெஷன் வெர்ப்ஸ், வெர்ப்ஸ் ஆஃப் தாட் என்று வகைபிரிக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு அப்ஸ்ட்ராக்ட் வெர்ப்ஸ் என்ற கேட்டகரியில் வாண்ட் என்ற வெர்பு இருக்கிறது. ஐ வாண்ட், யூ வாண்ட், ஹீ வாண்ட்ஸ், தே வாண்ட் என்று தான் சொல்லுவோம் ஒழிய ஐ ஆம் வாண்டிங், யூ ஆர் வாண்டிங், வி ஆர் வாண்டிங், ஹீ இஸ் வாண்டிங் என்று சொல்ல மாட்டோம். அதனால் அதை நான் கண்டினியூஸ் வெர்ப் என்று சொல்லலாம். அதே போல நீட் என்ற ஒரு வெர்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐ நீட் மணி என்று சொல்லுவேன் ஒழிய ஐ ஆம் நீடிங் மணி என்று சொல்ல மாட்டோம். யூ நீட் மணி என்று சொல்லலாமே ஒழிய யூ ஆர் நீடிங் மணி என்று சொல்ல மாட்டோம். அதனால் இவ்வகையான வெர்புகள் தொடர்காலங்களில் பயன்படுத்த முடியாத வெர்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம் அல்லது ப்ரக்ரெசிவ் ஃபார்ம் என்று சொல்வார்கள். கண்டினியூஸ் டென்ஸுக்கு ப்ரக்ரெசிவ் டென்ஸ் என்று இன்னொரு பெயரும் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆக வாண்ட், காஸ்ட், நீட், கேர், கண்டைன், ஓ, எக்ஸிஸ்ட் போன்ற வினைச்சொற்களை நாம் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்துவதில்லை. அதே போல் பொசஷன் வெர்ப்ஸ்களான ஓன், பிலாங், பொசஸ் போன்ற வினைச்சொற்களையும் நாம் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்துவதில்லை. அதற்கு அடுத்ததாக வெர்ப்ஸ் ஆஃப் தாட் வினைச்சொற்களான நோ, பிலீவ், ரிமெம்பர், அக்ரி, டிஸ்அக்ரி, ரியலைஸ், சப்போஸ், மீன், அண்டர்ஸ்டாண்ட், கன்சர்ன், ஃபீல், விஷ், ப்ராமிஸ், இமேஜின், டவுட், டினை, சாட்டிஸ்ஃபை, டிபெண்ட், மேட்டர், டிசர்வ் போன்ற வினைச்சொற்களையும் தொடர்கால வாக்கியங்களில், அதாவது நிகழ்தொடர்கால வாக்கியங்கள், கடந்த கால தொடர்கால வாக்கியங்கள், எதிர்கால தொடர்கால வாக்கியங்கள் போன்றவற்றில் பெரும்பாலும் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். வாய் தவறி பயன்படுத்திவிட்டால் அது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் அல்ல. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு வாக்கியத்திலும் இந்த மாதிரியான வினைச்சொற்களை பயன்படுத்தப் போவதில்லை. அதனால் பேச்சு வழக்கில் வாய் தவறி நாம் பயன்படுத்திவிட்டாலும் அது ஒன்றும் மிகப்பெரிய தவறு இல்லை. இருந்தாலும் இவ்வகையான வர்புகளை நாம் கண்டினியூஸ் ஃபார்மில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இப்பொழுது நாம் யூ ரைட் அ லெட்டர் என்ற வாக்கியத்திற்கு மேற்கொண்ட ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிய அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே கொடுத்துள்ள மாதிரி வாக்கியங்களுக்கு நாம் யூ என்ற சப்ஜெக்டிற்கு நிகழ் உபகாலங்களில் நாம்
பயிற்சி மேற்கொள்வோம் ஆங்கிலத்தில். நண்பர்களே, அப்படி நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, வாய்விட்டு சொல்லும் பொழுது, அதனுடைய உள்ளார்ந்த உணர்வு உங்களுக்கு மனதில் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் இதே வீடியோவை திரும்ப இன்னொரு தடவை பார்த்து அந்த உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தற்பொழுது யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பயிற்சி எடுக்கும் முன்னர் இந்த அண்டர்ஸ்டாண்ட் என்பது நான் கண்டினியூஸ் வெர்ப். இதற்கு ஐஎன்ஜி சேர்த்து வாக்கிய அமைப்பில் நாம் பயன்படுத்த மாட்டோம். அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயிற்சியை அண்டர்ஸ்டாண்ட் என்ற வெர்பிற்கு நாம் தவிர்த்து விடலாம். முதலில் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியங்களை பயிற்சி எடுங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். அதற்கடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயிற்சியை தவிர்த்து விடுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் என்ற வெர்பிற்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸிற்கு வாருங்கள். யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ், யூ ஹாவன்ட் அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ், ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ், ஹாவன்ட் யூ அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ். அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் என்பது நான் கண்டினியூஸ் வெர்ப் என்பதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிற்கு உண்டான பயிற்சியை தவிர்த்து விடுங்கள். அதற்கடுத்ததாக யூ சிங் பாப் சாங்ஸ். யூ சிங் பாப் சாங்ஸ், you don't sing pop songs, do you sing pop songs, don't you sing pop songs. You are singing pop songs, you aren't singing pop songs, are you singing pop songs, aren't you singing pop songs. You have sung pop songs, you haven't sung pop songs, have you sung pop songs, haven't you sung pop songs. You have been singing pop songs, you haven't been singing pop songs, have you been singing pop songs, haven't you been singing pop songs. அடுத்தது யூ ப்ளே ஹேண்ட்பால் என்ற வாக்கியத்திற்கு நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக யூ லிவ் இன் நியூயார்க் என்ற வாக்கியத்திற்கு நிகழ்கால உபகாலங்களில் பயிற்சி எடுங்கள். யூ லிவ் இன் நியூயார்க், யூ டோன்ட் லிவ் இன் நியூயார்க், டு யூ லிவ் இன் நியூயார்க், டோன்ட் யூ லிவ் இன் நியூயார்க். யூ ஆர் லிவிங் இன் நியூயார்க், யூ ஆரன்ட் லிவிங் இன் நியூயார்க், ஆர் யூ லிவிங் இன் நியூயார்க், aren't you living in New York. You have lived in New York, you haven't lived in New York, have you lived in New York, haven't you lived in New York. You have been living in New York, you haven't been living in New York, have you been living in New York, haven't you been living in New York. இங்கே நான் சொன்ன வாக்கியங்கள் உங்களுக்கு நுனிநாக்கில் வர வேண்டுமென்றால் நீங்கள் பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை பயிற்சிடுங்கள். யூ டூ, யூ டோன்ட், டு யூ, டோன்ட் யூ. யூ ஆர், you aren't, are you, aren't you. You have, you haven't, have you, haven't you. You have been, you haven't been, have you been, haven't you been. அடுத்ததாக you meet him every Thursday என்ற வாக்கியத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். You meet him every Thursday, you don't meet him every Thursday, do you meet him every Thursday, don't you meet him every Thursday. You are meeting him every Thursday, you aren't meeting him every Thursday, are you meeting him every Thursday, aren't you meeting him every Thursday. You have met him every Thursday, you haven't met him every Thursday, have you met him every Thursday, haven't you met him every Thursday. You have been meeting him every Thursday, you haven't been meeting him every Thursday, have you been meeting him every Thursday, haven't you been meeting him every Thursday. இப்போ நான் சொன்ன அனைத்து வாக்கியங்களுக்கும் உங்களுக்கு அதன் தமிழ் உணர்வு உங்கள் மனதில் மேலோங்குகிறதா என்று கற்பனை செய்து பாருங்கள். அதற்கடுத்ததாக யூ நோ வாட் டு டூ என்ற வாக்கியத்திற்கு வாருங்கள். நோ என்பது நான் கண்டினியூஸ் வெர்ப், அதனால் அதற்கு ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்த தேவையில்லை நாம். ஆக நிகழ் தொடர்கால பேச்சுக்கள், நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்கள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச், அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச், நோ என்ற வினைச்சொற்களுக்கு நாம் பயிற்சி எடுக்க தேவையில்லை. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ், யூ நோ வாட் டு டூ, யூ டோன்ட் நோ வாட் டு டூ, டு யூ நோ வாட் டு டூ, டோன்ட் யூ நோ வாட் டு டூ. அதற்கு அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூ ஆர் நோயிங் வாட் டு டூங்கிறது தேவையில்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூ ஹாவ் நோன் வாட் டு டூ, யூ ஹாவன்ட் நோன் வாட் டு டூ, ஹவ் யூ நோன் வாட் டு டூ, ஹவன்ட் யூ நோன் வாட் டு டூ. அதே போல் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிற்கு பயிற்சி எடுக்க தேவையில்லை. இறுதியாக யூ லீவ் ஃபார் பெர்லின் டுமாரோ at 1 PM.
இது நிகழ்கால அமைப்பில் வாக்கியம் இருந்தாலும் ஒரு எதிர்கால உணர்வை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அதனால் இதற்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ் இதற்கு பொருந்தாது. அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ் இந்த வாக்கிய அமைப்பிற்கு பொருந்தாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் மட்டும் இதற்கு பொருந்தும். ஆக நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் அமைப்பில் எதிர்கால உணர்வை பிரதிபலிக்கும் பொழுது 2 வகையான காலங்களில் நீங்கள் அவ்வுணர்வை வெளிப்படுத்த முடியாது. ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ், அதற்கடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ். இப்பொழுது பயிற்சியை மேற்கொள்வோம். You leave for Berlin tomorrow at 1 p.m. You don't leave for Berlin tomorrow at 1 p.m. Do you leave for Berlin tomorrow at 1 p.m.? Don't you leave for Berlin tomorrow at 1 p.m.? You are leaving for Berlin tomorrow at 1 p.m. You aren't leaving for Berlin tomorrow at 1 p.m. Are you leaving for Berlin tomorrow at 1 p.m.? Aren't you leaving for Berlin tomorrow at 1 p.m.? You have left for Berlin tomorrow at 1 p.m. என்பது நிகழ் முற்றுக்கால உணர்வு. அது இந்த வாக்கியத்திற்கு பொருந்தாது. அது ஒரு தவறான பேச்சாகும். அதனால் நிகழ்கால வாக்கிய அமைப்பில் எதிர்கால உணர்வுகளை பிரதிபலிக்கும் பொழுது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸிலோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிலோ அவ்வுணர்வுகளை நீங்கள் வெளியிட முடியாது. ஆக மாணவ நண்பர்களே, இந்த பயிற்சியில் நாம் நீண்ட நெடுதூரம் பயணித்து விட்டோம். எங்களுடைய கணிப்பு, நீங்கள் ஆங்கிலம் பேசுவதில் முன்னேறி வருகிறீர்கள். உங்கள் முயற்சி, ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டும் என்ற முயற்சி வெற்றியடைந்து கொண்டே வருகிறது என்பதை நம்புகிறோம். தொடர்ந்து பயிற்சி எடுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள். அதே போல் எங்கள் வீடியோக்களுக்கு தாமரை முத்திரையை ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.